ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் லெஸ்கோ தமிழ் ராகவன். நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் நுவரெலியாவில் உள்ள ரம்புட ஆஞ்சநேய கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். எதிர்க்கா சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படி ஏறித்தான் இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு. அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது பாதை. காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவிலான ஆஞ்சநேயர் சிலை மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது பூசை நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நிறைய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் முகமாக அர்ச்சனைகள் செய்யக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டு முறைகள், ஆலய கட்டடங்களை உங்களை சுற்றி காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கீழே இருந்து ஒரு ஞாபக உயரத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இது மிகவும் அழகான கட்டிட வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மலைகள் சூழ்ந்த இடமாக தான் காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பட்ட மதத்தவர்களும் இந்த ஆஞ்சநேய ஆலயத்தை வழிபாடு செய்கிறதுக்காக சைவ மக்கள் போலவே இந்துக்கள் போலவே அவர்களும் சப்பாத்துக்களை கலட்டி அதுக்குரிய ஆலயத்துக்குரிய மரியாதையோடு உட்சென்று வழிபாடு செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த ஆலயத்தை தரிசிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு பிரபலியமான ஆலயமாக காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் முன்புற சூழலில் மிகவும் ஒரு அழகான காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. மலை அடிவாரங்கள், ஆறுகள், அவ்வாறு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அழகிய சூழலுக்கு மத்தியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டில் இருந்து நான் நினைக்கிறேன் இந்தியாவாக இருக்கலாம், அந்த நாட்டில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு ஒரே விதமான ஆடை அணிந்து அவர்கள் இந்த ஆலயத்துக்கு தங்களுடைய வழிபாடுகளை செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தற்பொழுது நுவரெலியா பொறுத்தவரையில் ஒரு வசந்த காலமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் எல்லாம் வண்ணமயமாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறதுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர், ரெட் கலர், பிங்க் கலர், வயலட் கலர் என்று சொல்லி நிறைய வகையான பூக்கள் பூத்து கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக, மனதுக்கும் குளிர்ச்சியாக ஒரு நல்லொரு நீங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை நீங்களும் இந்த அழகை மிகவும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வளைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வார என்ட்ரன்ஸ் தான் இது இது பார்க்கிங் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அளவிலான சுற்றுலா பயணிகள் அலமோதுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாகனங்களில் இறங்குவதும் வாகனங்கள் ஏறி செல்வதுமாக நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த ஆலயத்தை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உண்மையிலே இது ஒரு பிரசித்தமான ஆலயம். இந்த வசந்த கால பகுதியில் நுவரெலியா மக்களால் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆலயத்திலும் நிறைய மக்கள் படையெடுத்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு செல்கிற வழியில் நிறைய மணிக்கடைகளில் காணக்கூடியதாக இருக்குது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலைகள், மற்ற சாமி படங்கள், மற்ற அப்படி நிறைய வகையான பொருட்கள் காணப்படுகிறது. அதே வேளையில் அபிஷேகம் செய்யக்கூடிய, ஆராதனைகள் செய்யக்கூடிய இந்த அபிஷேக பொருட்கள், பல வகைகள் என்று சொல்லி நிறைய அளவிலான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வடிவன மயிலிறகுகள் ஞாபக அளவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது விற்பனைக்கு. முந்தி தெரியும் உங்களுக்கு, நாங்கள் சின்ன வயசுகளில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ளே அந்த கொப்பைக்குள்ளே மயிலிறகை பொத்தி வைப்போம் பவுடரை போட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்பட ஆஞ்சநேயர் கோயில் சம்பந்தமான இந்த சூழல், ஆஞ்சநேயர் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது லெட்ஸ் கோ தமிழ் ராகவன்.